அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருமாலோட அவதாரங்களான 10 அவதாரங்களில் யார் மிகவும் அழகானவர் என்று ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அப்படி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக ஆழ்வார்களிலே 4வதாக உள்ள திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் திருமாலின் அவதாரங்களுக்குள் அழகன் யார் என்று பெருமாளிடம் ஒரு போட்டி வைத்தார். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் அப்படின்னு 10 அவதாரங்கள் பெருமாள் எடுத்திருக்கார். இந்த 10 அவதாரங்களையும் தன்னுடைய கண் முன் நிறுத்தினார் திருமழிசை ஆழ்வார். மற்ற கூர்ம வராக அவதாரங்கள் மிருக வடிவங்களில் இருந்தமையால் அவர்களை முதலில் நிராகரித்து விட்டார். மகாபலியிடம் சிறிய காலை காட்டி 3 அடி நிலம் கேட்டுவிட்டு பெரிய காலால் உலகையும் அளந்தவர் நீங்கள், அதுபோல போட்டியிலும் நீங்கள் உருவத்தை திடீரென்று மாற்றிக்கொள்ள வாய்ப்புண்டு என்று அவரையும் நிராகரித்து விட்டார். பரசுராமர் எப்போதும் கையில் மடுவுடனும் கோபம் நிறைந்த முகத்துடனும் இருப்பதால் அவரையும் நிராகரித்தார். பலராமன், கண்ணன் இருவரையும் பார்த்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் போட்டியில் பங்கேற்க கூடாது, யாராவது ஒருவர் மட்டும் இருங்கள் என்று கூறினார். உடனே தம்பிக்காக பலராமன் போட்டியிலிருந்து விலகி கொண்டாராம். கல்கி பகவான் இன்னும் அவதாரமே எடுக்காததால் நீங்கள் அவதரித்த பின் அடுத்த போட்டியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரையும் நிராகரித்து விட்டார். ராமன் அனைத்து நட்பண்புகளுக்கும் நிறைந்த பரிபூர்ணமான மனிதனாக வாழ்ந்து காட்டினான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மனிதனாகவே வாழ்ந்ததால் ஒரு வண்ணானின் பேச்சுக்காக தன் தேவியை துறந்தார். அதனால் அவரையும் நிராகரித்தார். கண்ணன் கோபிகளை எல்லாம் மயக்கி அழகன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த கோபிகளையும் வெறுக்க வேதனையில் தவிக்க விட்டு சென்றபடியால் அவரையும் நிராகரித்து விட்டார். இறுதியில் நரசிம்மருக்கு தலை சிங்கம் போல இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருப்பதாலும் ஆபத்தில் யார் நமக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்கள்தான் மிகவும் அழகாக நம் கண்களுக்கு தெரிவார்கள். பிரகலாதன் போன்ற பக்தர்கள் ஆபத்தில் தவிக்கும் போது உடனே ஓடோடி வந்து காக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மர். எனவே அவர்தான் அழகு என்று சொல்லி முடித்தார். பெருமாள் திருமேனியில் உள்ள அனைத்து அங்கங்களும் அழகாக இருந்தாலும் துன்பங்கள் நேரும்போது பெருமாளின் திருவடிகளை தான் நாம் நினைத்து கொள்கின்ற போது அந்த திருவடிகள் தான் ஆபத்திலிருந்து நம்மை காத்து மோட்சத்தை கொடுக்கின்றது. எனவே அவைதான் மிகவும் அழகு. அவ்வாறே ஆபத்தில் ஓடோடி வந்து காப்பவரான நரசிம்மர் தான் அவதாரங்களுக்குள் அழகானவர். இந்த கருத்தை திருமழிசை ஆழ்வார் தாம் இயற்றிய நான்முகன் திருவந்தாதி என்ற நூலின் 22வது பாசுரத்தில் அருளி செய்துள்ளார். அது என்ன? அழகியான் தானே அறிவுருவன் தானே, பழகியான் தாளே பணிமின் குளவியாய் தான், ஏழ் உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து என்று பாசுரத்தில் அரி எனப்படும் சிங்க வடிவில் வந்த நரசிம்மரே அழகானவர் என்று காட்டுகிறார். அதனால்தான் அழகிய ராமன், அழகிய கண்ணன் முதலிய பெயர்களை நாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நரசிம்மர் மட்டும் அழகிய சிங்கர் என்ற அன்புடன் அழைக்கப்படுகிறார். இதனால் நரசிம்மருக்கு ஸ்ரீமான் என்ற திருநாமமும் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமான் என்றால் அழகானவன் என்று பொருளாகும். மற்ற அனைத்து பெருமாள்களுக்கும் மகாலட்சுமி திருமார்பில் அமர்ந்திருக்க நரசிம்மருக்கு மட்டும் ஏன் மடியில் அமர்ந்திருக்கின்றார்? ஏன்னா ஸ்ரீமான் நரசிம்மரின் அழகிய முகத்தை திருமார்பில் இருந்தபடி காண முடியாது இல்லையா? அதனால்தான் மடியில் அமர்ந்தால் காண முடியும் என்று ஸ்ரீமானின் மடியில் ஸ்ரீதேவியாகிய மகாலட்சுமி அமர்ந்திருந்து அவர் அழகை ஒவ்வொரு நொடியும் கண்டு வியக்கின்றார். நரசிம்மரே அழகர்தான். அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.